நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சிவன் கோயில் பற்றி தான். மன்னீஸ்வரர் என அழைக்கப்படும் சிவாலயம் பற்றி இங்க பார்க்க போறோம். இந்த ஆலயம் எங்கு உள்ளது, இவ்வாலயத்தின் வரலாறு சிறப்புகள் என்ன, இங்க போறதுனால நமக்கு நிகழப்போகும் நன்மை என்னன்னு இங்க பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இந்த ஆலயம் கோவையிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலையும், திருப்பூரிலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவிலையும், சத்தியமங்கலத்திலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலையும், மேட்டுப்பாளையத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலையும் உள்ளது. அன்னூர் பேருந்து நிலையத்துக்கு மிக அருகில் உள்ளது. அன்னூரின் அடையாளம் இந்த மன்னீஸ்வரராக எழுந்தள்ளியுள்ள சிவபெருமான் தான் சிவமூர்த்தியாக எழுந்தள்ளியுள்ளார். இந்த ஆலயம் சோழர் காலத்தில் அமைக்கப்பட்டது. இங்கு வழிபட்டால் 21 தலைமுறை பாவங்கள் நீங்கும் என சொல்லப்படுகிறது. இங்கு உள்ள மூலவர் சிவன் பறவை வடிவில் காட்சி தருவது சிறப்பு. கோவிலின் முன்பு 7 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் உண்டு. அதோடு பலிபீடம், கொடிமரம், நந்தி போன்றவையும் பார்க்க முடியும். வள்ளி தெய்வானியுடன் இருக்கும் முருகர் சன்னதி உண்டு. மூலவர் அருகிலேயே மேற்கு நோக்கி அருந்தவ செல்வி இருக்கிறார். வெள்ளிக்கிழமை அவருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். இந்த வழிபாட்டில் கலந்து கொள்பவருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விநாயகர், சூரியன், சந்திரனுக்கு தனி சன்னதிகள் உண்டு. பிரதி மாதம் முதல் ஞாயிறு சூரியனுக்கும் முதல் திங்கள் சந்திரனுக்கும் பூஜை நடைபெறும். இந்த அன்னூர் மன்னீஸ்வரர் ஆலயத்தில் தலவிருட்சமாக வன்னி மரம் உண்டு. இங்கு உள்ள வில்வ மரம் புனித மரமாக கருதப்படுகிறது. மேலும் நவகிரக மண்டபம், சனீஸ்வரர் சன்னதி, பைரவர் சன்னதி உள்ளது. சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு பூஜை நடைபெறும். 7 நாகம் உள்ள சர்பதோஷ மேடை, 5 லிங்கம், 63 நாயன்மார்கள் உண்டு. இங்கு நவகிரகங்கள் நடுவில் இருக்கும் சூரியனை பார்த்து இருப்பது சிறப்பு. மற்றும் ஒரு சிறப்பு, கோவில்கள் கிழக்கு பார்த்து இருக்கும். ஆனால் இந்த மன்னீஸ்வரர் ஆலயம் மேற்கு பார்த்து இருக்கும். இந்த கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு, 21 தீபம் ஏற்றி 21 முறை கோயிலை வலம் வந்தால் 21 தலைமுறை பாவம் தீரும் என சொல்லப்படுகிறது. பூமி சம்பந்தமான தோஷங்கள் உள்ளவர் தோஷம் உள்ள பூமியில் மண் எடுத்து இங்கு வந்து 12 நாள் பூஜை செய்து மீண்டும் அந்த மண்ணை எடுத்து அதே பூமியில் சேர்த்தால் தோஷம் நீங்கும். மார்கழியில் பிரதோஷம் நடைபெறும். ஆடி வெள்ளி பிரமோற்சவ பூஜை, ஊஞ்சல் பூஜை எனப்படும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஆராதனை நடைபெறும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும்.